அதே மாதிரி ஒரு சீன்லாம் வந்து பொண்ணுங்களை கூட்டியே நம்ம பகத் சார் வருவாப்புல. ஐயோ சுத்தம்டா சாமி, இந்த படத்தெல்லாம் காலேஜ் பசங்களை பார்க்க விட்டோம்னா கெட்டு போயிடுவானுங்கடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதுக்கு முன்னாடி அது இன்டர்வலுக்கு அப்புறமா சில சீன்ஸ் மாற்றிருப்பாங்க. எங்களுக்கு முடிய வேணாம் எதையும் வேணாம், நான் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறப்போ வீட்டில் தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் ஃபெயில் ஆனது எங்கள் வீட்டில் தெரியக்கூடாது, இருந்தாலும் அதுக்காக வந்து நான் அடுத்த எக்ஸாம் வர்றப்போ நான் படித்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறப்போ பகத் சார்ட்ட எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் அதை அவங்க எப்படி சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம குடிக்கிறலாம் தப்பு, நம்ம பண்ண எல்லாமே தப்பு தான் அப்படின்னு ஒரு தவறை உணர்ந்து அந்த லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் வேற லெவலில் இருக்கும். அது நம்ம பகத் சார்லாம் பார்த்தோம்னா சீனுக்கு சீன் ஒவ்வொரு பிரியமுமே தான் ஒரு பெரிய ரவுடி அப்படிங்கிறதே காட்டிக்காம பாருக்குள்ள இவங்ககிட்ட போய் அந்த தம்மை பற்ற வச்சு வாயோட வாய வச்சு தம்மு உரிகிற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே. பட் இவர் பெரிய ரவுடி அப்படிங்கிறது இவர் காமிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும். இவெல்லாம் ஒரு ரவுடியாடா இவங்ககிட்ட போய் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போ இவர் யாரும் ரவுடின்னு பார்க்க வந்தவங்களோ அந்த ரவுடி நம்ம பகத் சார்கிட்ட குமிஞ்சு சார் அப்படின்ட்டு கேட்கும்போது